ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. பேபியோட ஹார்ட் பீட் அண்ட் க்ரோத் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்பாட்டிங்ஸ் இல்லைனா வந்து நல்லாவே ப்ளீடிங் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து லோ லையிங் பிளாசென்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோ லையிங் பிளாசென்டா வந்துட்டு எப்போவுமே வந்து ஒரு ரிஸ்கி ப்ரெக்னென்சியாக தான் கன்சிடர் பண்ணப்படுது. இதில் என்ன அப்படின்னா பிளாசென்டா வந்துட்டு கர்ப்பப்பையோட வாய்க்கிட்டவே வந்து ப்ளேஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இதனால் வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணாலே வந்து அவங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஸ்பாட்டிங்காக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து நல்ல எக்ஸஸ் ப்ளீடிங்காகவே இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரிஸ்கி ப்ரெக்னன்சி. இதுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ் வந்து நிறையா கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி லோ லையிங் பிளாசென்டாவோட ஒருத்தவங்க கிளினிக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வரும்போது அவங்களுக்கு வந்து 4th மந்த்து, 2nd மந்த்லேருந்தே அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பாட்டிங் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். வாஷ்ரூம் தவிர வேறு எதுக்காகவும் வந்து அவங்க எந்திரிக்கவே கூடாது. இது இல்லாமல் நிறைய ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நம்ம மெடிசன் கொடுத்து 3 டேஸ்லேயே வந்து ஸ்பாட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்பாட்டிங் வரவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அவங்க ஸ்கேன் போகும்போது பிளாசென்டா வந்து அதோட நார்மல் ஹெல்த்தி பொசிஷன் அண்ட் சேஃப் பொசிஷனுக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி லோ லையிங் பிளாசென்டாக்கெலாம் ஹோமியோபதியில் சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே வந்து பெருசாக நிறைய பேருக்கு அவேர்னஸே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.